சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். பிரதமர் மோடி ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பு படையினருடன் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த ஆண்டு தீபாவளியை கோவாவில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் கொண்டாடினார். அப்போது வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரதமர் மோடி இனிப்பு ஊட்டிவிட்டு வாழ்த்து கூறினார். வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவது எனது அதிர்ஷ்டம். அதை பாக்கியமாக கருதுகிறேன். இந்த தருணம் மறக்க முடியாதது என கூறினார். INS விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுத்தது. விக்ராந்த் என்ற பெயரை கேட்டு பாகிஸ்தான் நடுங்குவதை பார்த்தோம். போர் தொடங்குவதற்கு முன்பே எதிரியின் தைரியத்தை உடைக்கும் அதனுடைய வலிமை அப்படிப்பட்டது. இந்தியா மீதான நமது வீரர்களின் நேசம்தான் நமது கப்பல்கள், விமானங்களின் பலம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக இந்திய பாதுகாப்பு படை வீரர்களை பாராட்டுகிறேன். முப்படைகளின் அற்புதமான ஒருங்கிணைப்புதான் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானை விரைவில் மண்டியிட செய்தது. 10 ஆண்டுகளில் நமது ராணுவ தளவாட உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளது. 2014 முதல் 40க்கும் மேற்பட்ட உள்நாட்டு போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களை கடற்படைக்கு வழங்கியுள்ளது. பிரம்மோஸ் ஆகாஷ் ஏவுகணைகள் ஆபரேஷன் சிந்தூரில் அதன் திறமையை காட்டின. உலக நாடுகள் இந்த ஏவுகணையை வாங்க விரும்புகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் நமது ராணுவ தளவாட உற்பத்தி 30 மடங்கு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார்.